குருரேவா பரமா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் என் குருதேவரின் வார்த்தை என்று வேறொன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நாம கடந்த ஒரு 4 வகுப்புகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இந்த பயணம், ஆன்மீக பயணம், பரமபுருஷனை, பரம்பொருளை, இறைவனை நாம் அறிந்து கொள்வதற்காக தியான மார்க்கத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம். இறைவனை உணர்வதற்கான அந்த தியான வழியை நாம் பயிற்சி செய்வதற்கு முன்பாக பல விஷயங்களை நாம் உணர வேண்டியிருக்கிறது, பக்குவ நிலையை அடைய வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நம்மளை நாமே தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த தகுதியை, பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கான தகுதி முதலிலே நாம் வளர்த்து கொள்வதற்காகத்தான் பல விஷயங்களை பற்றி நாம் தெளிவாக புரிந்து அடுத்தடுத்த நிலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். கடந்த 4 வாரங்களிலே நாம் பார்த்த விஷயங்கள் மனித மனதை பற்றியும் உடலை பற்றியும் பார்த்தோம். ஏனென்றால் இந்த உடலையும் மனதையும் வைத்துத்தான் நாம் இறைவனை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த உடலை பற்றிய ஞானம், மனதை பற்றிய ஞானம் சிறிதளவாவது நமக்கு தேவை. ஆகவே அந்த உடலை பற்றியும் மனதை பற்றியும் நாம் ஓரளவுக்கு ஒரு 10% விஷயங்களை தான் நாம் பார்த்தோம். இடையிடையே நமக்கு அடுத்தடுத்த நிலைகளிலே அதை பற்றி பேச வேண்டி வரும்போதெல்லாம் அதை கூடுதலாக நாம் அதை பேசுவோம். அடுத்தது நாம் பார்த்தது, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்திற்காக மட்டுமே, அந்த துன்பத்திற்கான விடிவை தேடியே இறைவனிடத்திலே மனிதர்கள் சரணடைகின்றார்கள். அப்படி இறைவனையே நம்பி மனிதர்கள் தங்களுடைய துன்பங்களை எல்லாம் அவனிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது அதிலிருந்து மனிதர்களுக்கு தீர்வு கிடைக்கிறதா என்றால் அதை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனிதன் அறிவியலிலே பல விஷயங்களை கண்டுபிடித்த அந்த அறிவியலால் மனித துன்பங்களுக்கு வழி காண முடியவில்லை. அதனால்தான் மனிதர்கள் அறிவியலை நம்பாமல் இறைவனை நம்புகின்றார்கள். ஆனால் அந்த இறைவன் தான் அதற்கு வழிகாட்டுகின்றவன், அதிலிருந்து விடுவிப்பவன் என்றால் இதுவரை மனிதர்களுக்கு ஏறத்தாழ அறிவியல் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை மனிதர்களுக்கு அங்கு தீர்வு கிடைக்கவில்லை. துன்பத்தின் மேல் துன்பம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவனை வணங்குகின்ற கோயில்களின் எண்ணிக்கை, அது எந்த மதமானாலும் அவரவர் வணங்குகின்ற தெய்வத்தை வழிபடுகின்ற தலங்கள் எண்ணிலடங்காமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. வணங்குகின்றவர்களும் எண்ணிலடங்காமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. அதையெல்லாம் நாம் பார்த்த பொழுது யாருமே நமக்கு அதை பற்றி விரிவாக சொல்லவில்லை, தெளிவாக சொல்லவில்லை என்பதும், ஆனால் அதற்கான வழியை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இந்த பொருளியல் விஞ்ஞானத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் சொல்வது போல இந்த ஆன்மீக ஞானத்தை, துன்பங்களை வெல்வதற்கான வழி என்ன, உண்மையிலேயே நாம் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற, நம்பிக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையான இறைவன் அல்ல. அந்த இறைவன் நமக்கு வெளியிலே இல்லை, ஒவ்வொருவரும் உள்ளேயே இருக்கின்றார் என்பதை நம்மளுடைய ஆன்மீக விஞ்ஞானிகள் சொன்ன விஷயங்களையும் நாம் பார்த்து விட்டோம். இந்த விஷயங்களிலே யாரெல்லாம் தெளிவடைகின்றீர்களோ அவர்களா அந்த இடத்தை அடுத்த ஒரு எல்லைக்கு போக முடியும். நம்மளுடைய வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் பேசுகின்ற விஷயங்கள் எதுவுமே நாம் ஏதோ ஒரு கற்பனையிலே பேசுகின்ற விஷயம் அல்ல. அந்த துறையிலே கரை கண்ட ஞானிகள், மகா ஜனங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த தர்மஷ்ய தத்துவம் நிகிதாம் குகாயம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கின்ற நான் என்ற உணர்வுக்குள் தான் இறைவன் இருக்கின்றான் என்பதை அந்த துறையிலே கரை கண்ட ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், சிவபெருமான் ஆகியோர் சொன்ன விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம்.
இப்பொழுது நாம் யார் சொன்னதை பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி நீங்கள் தான் ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டும். அடுத்தடுத்த நிலைக்கு நாம் போக வேண்டும் என்றால் இதிலே நாம் தெளிவாக அடுத்தடுத்த நிலைக்கு போக வேண்டும். அடுத்தது வகுப்பிலே நாம் பார்த்தோம், அதாவது இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன? துன்பத்தை தொலைப்பதற்காக, துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் கடவுளிடம் செல்கின்றோம். அந்த கடவுள் வெளியிலே இல்லை, உங்களுக்கு உள்ளறையே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆனாலும் இந்த துன்பங்களுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் சென்ற வகுப்பில். அப்போ துன்பங்களுக்கான காரணம் அவரவர் செய்த அந்த வினைகளுக்கான எதிர்வினைகளைத்தான் துன்பமாகவோ இன்பமாகவோ நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றியும் கடந்த வகுப்பிலே நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம். அப்படி ஒரு பிறப்பிலும் மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினை உண்டு. இது அறிவியலாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. அனைவருமே இந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் உடன்பாடு உள்ளவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் அதற்கும் நம்மளுடைய ஞானிகளே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தீதும் நன்றும் பிறதர வாரா. ஒரு மனிதருக்கு வரக்கூடிய தீமையும் அதாவது துன்பமும், நன்மையும் அதாவது சந்தோஷமும் இன்னொருவர் மூலமாக உங்களுக்கு வந்ததல்ல, அது நாமளே விதைத்ததுதான். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்ற ஞானிகளுடைய அனைத்து கூற்றுகளையும் வைத்து நாம் ஒப்பிட்டு பார்க்கையிலே நிச்சயமாக அவரவர்கள் செய்த அந்த வினைக்கு ஈடாக திரும்பவும் பெற வேண்டியதுதான். இதிலே எந்த ஒரு ஆன்மீக அறிவியலில இதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. பௌதிக விஞ்ஞானத்தை பேசுகின்றவர்கள் வேணால் இதை நம்பாமல் இருக்கலாம், நம்புகின்றார்களோ இல்லையோ, ஆனால் இதை தவிர வேறு மாற்று வழியோ அல்லது இதற்கான வேறு பதிலோ கிடையவே கிடையாது. அதிலே வேறு ஒரு விஷயத்தையும் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அதாவது மனிதனுடைய செயல்கள் என்பது ஒரு பிறப்பிலுமே எல்லையில்லாத செயல்களை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுமே அவன் செய்கின்ற செயல் ஒன்று நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அல்லது தீமையை தரக்கூடியதாக தான் இருக்கும். இந்த இரண்டுக்கும் பொதுவான ஒன்றே, அதாவது இந்த நன்மை என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்று தனக்கே அது நன்மை தரக்கூடியதாக இருக்கலாம் அல்லது பிற உயிர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கலாம். அதே போல தீமை என்பது சொல்லுகின்ற பொழுது நமக்கு நாமே தீமையை தந்து கொள்ளுகின்ற ஒரு செயலாகவும் அது இருக்கலாம் அல்லது பிற உயிர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய செயலாக இருக்கலாம். இதற்குள்ளதான் நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே அடங்கும். இந்த இரண்டும் இல்லாமல், உங்களுக்கு நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல், பிற உயிர்களுக்கு நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. ஒன்று அது நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது தீமையை தரக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டும் இல்லாமல் ஒரு செயல் என்பது எதையுமே யாராலும் சொல்ல முடியாது. அப்படி அவரவர் செய்த செயல்கள் என்பது ஒரு பிறப்பிலே அது செய்த விஷயங்கள் அல்ல. நமக்கு தெரிஞ்சு இந்த பிறப்புல நான் யாருக்குமே தீங்கு செய்யல, ஆனா என் வாழ்க்கையில ஏன் எவ்வளவு துன்பங்கள் வருது அப்படின்ற ஒரு கேள்வி மனிதர்களுக்கு வருகின்ற பொழுது, அப்போ இது இந்த பிறப்புல செய்ததல்ல. ஏன்னா நிச்சயமாக தெளிவான ஒரு விஷயம், நாம யாருக்கேனும் தீங்கு செய்திருந்தால் அந்த தீங்கை நாம் திரும்ப பெறுவோம். யாருக்கேனும் நன்மை செய்திருந்தால் அது நன்மையாக நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனா பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தான் அதிகமா இருக்குது ஒழிய இன்பங்கள் என்று சொல்வது, சந்தோஷம் என்று சொல்வது மிக மிக குறைவானதாகத்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்துல ஒரு பிறப்பிலே செய்த வினை அது அல்ல என்பதை பார்த்தோம். அதாவது இந்த பிறப்பிலே நாம யாருக்குமே தீங்கு செய்யவில்லை என்று வாழுகின்றவர்கள், நம் கண் முன்னாலேயே அவர்கள் மிக நல்லவர்களாக, யாருக்குமே தீங்கு மனதால் கூட நினைக்காதவர்கள் கூட எல்லையில்லாத துன்பங்களை அவர்கள் அனுபவிப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதையெல்லாம் கணக்கு வைத்து பார்க்கின்ற பொழுது இது இந்த இப்போது செய்கின்ற ஒரு வினைக்கு உடனடியாக அதனுடைய எதிர்வினையை யாருமே பார்ப்பதில்லை. உண்மையா பொய்யா உங்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் சற்று யோசித்து பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு நல்லது செய்தாலோ அல்லது தீமை செய்தாலோ உடனடியாக அதற்கான எதிர்வினை ஒரு மனிதர்கள் வந்து சேருகிறதா? நிச்சயமாக இல்லை. இது அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது நாம இந்த துன்பங்கள் ஏன் வந்தது என்று ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக இது
ஒரு ஒரு பிறப்பிலே செய்த அந்த வினைகளானது அதே பிறப்பிலே அது முழுமை பெறுவதில்லை, எதிர்வினையாக அனுபவிக்கப்படுவதில்லை என்ற தீர்வுக்கு வர வேண்டும். இந்த பிறப்புல நம்ம செய்த வினைகள் அதனுடைய எதிர்வினைகள் அனுபவிக்கப்படவில்லை என்ற பொழுது அது நிச்சயமாக அது வரிசைக்கிரமாக எத்தனை பிறப்புகளாக நாம இந்த மனித பிறப்புல இருக்கின்றோமோ அது நமக்கு தெரியாது. இந்த மறதி என்பது முற்பிறப்பிலே என்னவாக இருந்தோம் என்பது கூட நமக்கு தெரியாது. இந்த மறதி என்பது இறைவன் தந்த ஒரு வரம். ஏனென்றால் கடந்த இதற்கு முந்தைய பிறப்புகளினுடைய நினைவுகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு பிறப்பிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்பது நரகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவன் செய்த ஒவ்வொன்றும் நினைவில் இருந்தால் ஒவ்வொரு மனிதர்களும் அதிக துன்பத்தை தான் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாள் என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே பிறருக்கு துன்பத்தை தான் அதிகமாக தந்திருக்கின்றார்கள் என்பதுதானே அதனுடைய பொருள். அப்போ அது போன்ற நினைவுகள் எல்லாம் ஒவ்வொரு பிறப்பிலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? அவன் பைத்தியமே ஆகிவிடுவான். அதனால இறைவன் இந்த மறதி என்பதை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால் முற்பிறப்பினுடைய அந்த நினைவுகள் நமக்கு அழிந்து போகின்றன. அழிந்து போகின்றது என்றால் அது நினைவுக்கு வருவதில்லை. அது அந்தந்த மனதின் ஆழத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் ஆன்மீக முயற்சியை செய்தால் அந்த நினைவுகளையும் அவனால் கொண்டு வர முடியும் என்பது ஆன்மீக உண்மை. எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னால, எத்தனை பிறப்புகளுக்கு முன்னால நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட ஒருத்தருக்கு நினைவுக்கு கொண்டு வர முடியும் என்பது ஆன்மீக ஞானிகள் கண்ட உண்மை அது. ஆகவே இங்கே இந்த பிறப்பிலே அது அனுபவிக்கப்பட முடியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த உடல் என்பது, உடலுக்கும் மனதிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், உடல் என்பது 39 வயது வரை அதற்கு தனு என்று பெயர். உடம்பிற்கு, மனித உடம்புக்கு 39 வயது வரை தனு என்று பெயர். அந்த 39 வயதை தாண்டி விட்டால் அதற்கு சரீரம் என்று பெயர். தனு என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்டம். அந்த 39 வயதை தாண்டினால் அந்த உடலில் உள்ள ஒவ்வொரு அந்த உயிரணுக்களும் அதனுடைய ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அந்த உடம்பானது அது முதுமையை அடைந்து அந்த ஒவ்வொரு உயிரணுக்களும் அது இறப்பை, அதனுடைய அழிவை தேடிக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த உடம்பானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அது தங்கி இருக்க முடியாது. அது சரீரமாகி தன்னுடைய இதை இழந்துவிடும். ஆனால் மனம் அந்த உயிர் போகின்ற தருவாயில் கூட முதுமை அடைந்த உடல் முதுமை அடைந்த தருவாயிலும் மனமானது எப்பொழுதுமே விழிப்புடனே இருக்கும். அதற்கு வயதே இல்லை. அவன் செய்த ஒரு காரியங்களும் அவனுடைய மனதிற்குள்ளேயே அது பதிவாக்கப்படுகிறது. அதற்கேற்றவாறுதான் அவனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் அந்த அடுத்த உடல், எத்தகைய உடலை அது அந்த மனம் பெற வேண்டும். அவன் செய்த இந்த பிறப்பிலே ஒரு பிறப்பிலே அவன் ஆற்றுகின்ற நன்மை தீமையை பொறுத்து ஒரு மனிதன் மிகவும் தீயவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அயோக்கியனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பாவ காரியங்களே செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவன் இந்த மனித உடலை பெற்றும் அவன் ஒரு விலங்கை விட கேவலமாக, ஏன்னா விலங்குகள் கூட தேவையில்லாமல் மற்ற உயிர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. ஆனால் ஒரு மனிதன் அப்படி தீங்கையே செய்வதையே தன்னுடைய தொழிலாக, தன்னுடைய வாழ்க்கை வழியாக வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அது விலங்கை விட மோசமான ஒரு மனநிலை உடையது. ஆகவே இந்த தேகம், மனித தேகம் அவன் பெற்றதை அவன் இழந்து அந்த மனமானது எத்தகைய தன்மையுடையதாக மாற்றம் அடைந்ததோ அத்தகைய ஒரு சமநிலை உடைய ஒரு உடலைத்தான் அந்த மனிதன் பெற்றாக வேண்டும். அதை தான் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி மறவாது இருக்க வர வேண்டும் அப்படின்லாம் பாடுவாங்க. அப்போ அதே மாதிரி வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுவகை பிறப்பில் எப்பிறவி எய்துகினும் எய்திடுக என்று பாடுவார். அப்போ எழுவகை பிறப்பு என்று சொன்னால் தாவரத்திலிருந்து நீங்கள் மனித உயிர்கள் வரை அது ஆறு உயிரினங்களாக மாறுகின்றோம். மனிதனுக்கு அடுத்தது ஒரு தேவநிலை. தேவர்களைப் போல அவர்கள் மனிதர் உருவிலே அவர்கள் தேவர்களைப் போல வாழுவார்கள். அதுபோன்று பல மகான்களை அவர்களைத்தான் நாம் தேவர்கள் என்று சொல்லுகின்றோம். தேவலோகம் என்று தனியாக ஒரு உலகம் என்பதோ, அங்கே தேவர்கள் என்பவர் இருக்கிறார் என்பதோ அதெல்லாம் புராணத்துல சில விஷயங்களை உணர்வதற்காக சொல்லப்பட்ட கற்பனை கதைகள். ஆனால் மனிதன் தான் தேவனாக மாற வேண்டும், அதற்கு அடுத்த நிலை இறைவனாக அவன் மாற வேண்டும். இதுதான் இந்த பிரபஞ்ச சுழற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வகுப்பிலே நாம் எந்த விஷயத்தை நாம் பேச போகின்றோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு பிறப்பிலேயே இந்த
கர்ம வினைகளை, அதாவது நல்வினை தீவினை இரண்டையுமே கழித்து இறைவனோடு இரண்டரை கலக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்கான இதை நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், எல்லா துன்பங்களுக்கும் நிச்சயமாக இறைவனிடத்திலே வழி இருக்கிறது என்பதை பார்த்துட்டோம். அந்த இறைவன் வெளியில நம்ம போயிட்டு இருக்கிறதுனாலதான் அதுக்கு இன்னும் பலன் கிடைக்கல. உண்மையிலேயே இறைவன் உள்ள இருக்கிறான் அப்படின்னு எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ளதான் நம்ம எப்படி போகணும்? உள்ள இருக்கிற இறைவனை, அந்த இறைவன் என்பது முதல்ல உள்ள இருக்கிறது யாரு? இந்த உடலா, மனமா, அல்லது ஆன்மாவா, எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னும் ஆன்மாவை பற்றி நாம பேசவே இல்லை. உடலை பற்றி, மனதை பற்றி நாம பேசணும். இப்போ அதாவது நல்வினை தீவினை என்பது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒரு பிறப்புல நம்ம தொடர்ந்து செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப எதெல்லாம் நம்ம இந்த பிறப்புல அனுபவிக்கிறோமோ இதெல்லாம் எத்தனையோ பிறப்புகளுக்கு முன்னால் நடந்தவை தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் அது காரணம் தெரியல நம்மளுக்கு. அப்ப இப்ப செய்யறது உடனே நமக்கு வர முடியல அப்படின்னா, ஏற்கனவே செஞ்சதெல்லாம் ஒரு வரிசையில இருக்குது, அது பாட்டு கியூல நிக்கிற மாதிரி நிக்குது. அப்ப இந்த பிறப்புலயும் நம்ம தொடர்ந்து செயல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு செயலும் அந்த கியூல பின்னால போய் நின்றுக்கும். எது ஆரம்பத்துல முதல்ல தூக்கத்துல இருக்குதோ அது முன்னால நம்ம அனுபவிச்சாலும். இதுதான் இங்க மனிதனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான விரிவான விளக்கங்களை நம்ம மற்ற வகுப்புகள்ல நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆனால் புரிந்து கொள்வதற்காக சுருக்கமாக சில விஷயங்கள் நான் சொல்றேன். அப்போ ஆனா இங்க ஒரு கேள்வி, ஏன்னா நம்ம இப்ப பாக்குறதே துன்பங்களுக்கான தீர்வு பார்க்க போறோம். அது தியானத்தின் மூலமா தான் கிடைக்க போகுது. தியானம் செய்வது இறைவனை தான் தியானம் செய்ய போகின்றோம். அந்த இறைவன் உள்ளதா இருக்கின்றான். அப்ப அவனை எப்படி நம்ம தியானிக்கணும் இப்படின்ற விஷயங்களா பார்க்கின்ற பொழுது இங்க வேறு சில ஒரு விஷயங்களை நாம் நினைவுபடுத்தணும். இங்க என்னன்னா, இப்போ வெளியில பார்க்கின்ற அனைத்துமே இறைவனாக, கடவுளாக, எத்தனை வடிவங்களை எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அது எல்லாமே, அந்த வடிவங்கள், அந்த உருவங்கள் எல்லாமே மனிதர்கள் தங்களுடைய கற்பனையினால் வடிவமைத்தவை என்பதில் எல்லளவும் யாருக்கும் சந்தேகம் இருக்காது. அப்போ மனிதனுடைய கற்பனை, அவன் ஒரு இறைவனை அவனுடைய கற்பனைக்கு எட்டுனது என்னவோ அதை வடிவமைச்சு இதுதான் பரமபுருஷன், இதுதான் எல்லாம் அல்ல ஆற்றல் என்று நினைப்பது எத்தகைய ஒரு நிலை என்பதை சிவபெருமான் தந்திர சாஸ்திரத்தில் 7000 வருடங்களுக்கு முன்னாலே எழுதிய தந்திர சாஸ்திரத்திலிருந்து நான் உங்களுக்கு சிவோபதேசத்திலிருந்து நான் பல அந்த ஸ்லோகங்களை நான் சொன்னேன். அதுல ஒன்று மறுபடியும் இங்க நான் நினைவுபடுத்த விரும்புறேன். அதாவது ஒரு பெரிய ராஜா இருக்காரு, ஒரு பெரிய நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன் இருக்கிறான். அப்ப அந்த நாட்டுடைய பிரஜைகள்லாம் அந்த மன்னனை போற்றுவதும், அந்த மனிதர்கள் அந்த அந்த நாட்டில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம், அந்த பிரஜைகளுக்கெல்லாம் இவன் நல்லாட்சி தருவதோ, இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனாக அவன் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் ஒரு மனிதன். அப்போ அத்தகைய ஒரு கனவு என்பது அவன் உண்மையிலேயே அது கனவு, அது நிஜமான ராஜாவும் இல்லை. அங்க அவன் அந்த கனவுல பார்க்கிற ராஜ்யம் என்பதும் நிஜமானதல்ல. அங்க அவன் பார்க்கின்ற பிரஜைகளும் சரி, அவங்க உண்மையிலேயே இதெல்லாம் கனவுல காணுகின்ற காட்சிகள். அதை தான் அந்த சுலோகத்தில் சொல்லியிருப்பார். மனசா கல்பிதா மூர்த்தி, மனதினுடைய கல்பித்தா என்றால் கற்பனை, அந்த மனிதனுடைய கற்பனையிலே அவன் வடித்த அந்த மூர்த்தி, அந்த வடிவங்கள் என்பது நிர்ணாம் சென் மோக்ஷதானி, அது அது மோட்சத்தை, மனிதனுடைய கற்பனையிலே வடித்த அந்த வடிவங்கள் ஒரு மனிதனுக்கு அது மோட்சத்தை தரும் என்று சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், இங்க ராஜ்யேன ராஜான மானவஸ்ததா, அதாவது அங்க ராஜ்யமும் இல்லை, அவன் ராஜாவும் இல்லை, அங்க மாணவா அதாவது மனித அவங்களுடைய பிரஜைகளும் அங்க இல்லை. ஒரு கற்பனையில கனவுல பார்க்கறது எப்படியோ அது மாதிரிதான். உண்மையிலேயே அவன் ராஜாவும் இருக்க முடியாது, அங்க ராஜ்யமும் அவனுக்கு இருக்காது, அங்க பிரஜைகளும் இருக்க மாட்டாங்க. ஒரு கற்பனையில கதையில நம்மளுடைய கனவுல பார்க்கிற விஷயம். அது போலத்தான் மனிதன் அவனுடைய கற்பனையில வடித்து வச்சுக்கிட்டு ஒரு சிலைய கல்லாலோ உலகத்தாலோ மரத்தாலோ அவன் செய்து வச்சுட்டு அதுக்கே இவன் பூஜை பண்ணி அது பரம்பொருள் நினைச்சுக்கிட்டு அது எனக்கு மோட்சத்தை தருன்னு நினைக்கிறது, அத்தகைய ஒரு கனவுல பார்க்கிற காட்சி தான் என்று யார் சொன்னதுங்க? பல ஞானிகள் சொன்னதெல்லாம் நான் சொன்னேன். ஆனா 7000 வருஷத்துக்கு முன்னாலேயே சிவபெருமான் தந்த தந்திர சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட சிவோபதேசம் இது நான் சொன்னது. 7000 வருடங்களுக்கு முன்னாடி இத்தகைய தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டது.
ஆனால் இத்தகைய தெளிவான விஷயங்கள் ஏன் மனிதர்களுக்கு போய் சேரவில்லை? இன்று வரை நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற கோயில்களுக்கு போகின்றோம். அங்க கோயில்களிலே இருக்கின்ற பூசாரிகள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, துன்பத்துக்கு ஒண்ணு போனோமோ, ஒரு துன்பத்தை தேடி அதுக்கு ஒரு தீர்வை தேடி போனோம்னா அதுக்கு ஒரு தீர்வை அவங்க சொல்லுவாங்க. நீங்க இந்த பூஜையை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த பூஜைக்கான பொருள்கள்லாம் வாங்கி வைங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி அவங்க செய்யறாங்க. ஆனா யாருக்குமே எந்த சூழ்நிலையிலும் துன்பங்கள் தொலையவே இல்லை. இது நம்ம கண்கூடா பார்த்த விஷயங்கள் தான். அப்போ 7000 வருடத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் மனிதர்கள் ஏன் போய் சேரவில்லை? யார் இன்றைக்கு பக்திக்காக கடவுளுக்கு இடையே இருந்து கொண்டு வழிகாட்டுகின்றார்களோ, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுகின்ற அவர்கள் ஏன் சிவபெருமான் சொன்ன விஷயத்தை மனிதர்களுக்கு சொல்லவில்லை? அதே போல நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதை நாமெல்லாம் படிச்சு கூட பார்த்திருக்கோம். ஏன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த சுலோகங்களையோ அல்லது சாஸ்திரங்களையோ நம்ம படிக்க தெரியாம இருக்கலாம். நான் ஒரு சிலவற்றை தான் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொன்னேன் அதனுடைய பொருள்களை. ஆனா எந்த சமஸ்கிருதத்திலேயே அர்ச்சனை பண்றாங்க எல்லாம் பண்றாங்களோ, எந்த எல்லாம் பூஜைகள்லாம் செய்ய வைக்கிறாங்களோ அவங்க உண்மையிலேயே கர்மம் என்பது தீர்க்கறதுக்கான வழி என்பது இதுவல்ல, அது வேறு விதமான வழி. அது சிவபெருமான் சொல்லியிருக்காருன்னு ஏன் இன்னை வரலும் அது மறைக்கப்பட்டது என்று சொன்னால், மனித இனத்தை அவர்கள் முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை விடுங்கள். ஆனால் நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் நம்மளோடு வாழ்ந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள், அதிலே அந்த ஞானத்திலே ஆன்மீக ஞானத்தை கண்டுபிடித்த அந்த ஞானிகள் சொன்ன விஷயத்தை கூட நாம் ஏதோ கேட்கும் போது என்ன அருமையாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்தது மறுபடியும் நாம என்ன பண்றோம்? அதே அந்த மண்ணுக்கும் கல்லுக்கும் சிலைக்கும் நம்ம நம்பி 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 எதை வேணாலும் செய்வோம். கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா யாருமே அது எத்தகைய பணத்தால் உயர்ந்திருக்கலாம், வசதிகளை உயர்ந்திருக்கலாம், ஆனால் மனதிற்கான துன்பம் என்பது ஒரு மனிதன் கூட விதிவிலக்கு அல்ல. ஆகவே நாம இங்கே இதை நினைவுபடுத்தி எதற்கென்றால், இங்கே நாம தெளிவாக வர வேண்டும். ஒன்று, இறைவன் என்பவன் அகத்திலே இருக்கின்றான், எல்லா ஞானிகளும் சொல்லி இருக்கின்றார்கள். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் வேண்டும். இந்த பக்குவம் இல்லை என்றால் அடுத்த நிலைக்கு நிச்சயமாக போக முடியாது. நீங்கள் வேணும்னா இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க ஒவ்வொரு வகுப்பிலும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் தெளிவடைய வேண்டும். அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க போய் அந்த ஞானிகளைப் போலவே நாம மாறுகின்ற பொழுது அனைத்து துன்பங்களிலும் நம்மளால் விடுபட முடியும். சரி, இப்போ நான் இன்னைக்கு வேறு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இப்போ உதாரணம் பாருங்க. இப்ப இறைவன் உள்ளதா இருக்கிறான்ற விஷயத்தை நம்ம பலருடைய கோட்டிங்ல இருந்து நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இறைவனிடத்துல என்ன செய்ய வேண்டும்? தேங்காய் பழம் பூஜை இது மாதிரிலாம் நம்ம பண்ணணுமா? இப்ப வெளியில இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. ஞானிகள்லாம் உள்ளதா இருக்கான்னு சொன்னாங்க. உள்ள இருக்கிறவர் எப்படி நம்ம பூஜிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மிக எளிமையாக நம்ம திருக்குறளிலிருந்தே நம்ம எடுத்துக்கலாம். முதல் அதிகாரமே எடுத்துங்க. முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அவரு பல குறள்களை சொல்றாரு. இருள் சேர் ஒரு குறள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில குறள், ஏன்னா எல்லா குறளுக்கும் நம்ம டைம் இல்லை. இதுல சொல்றாரு பாருங்க. இருள் சேர் இரு வினையும் சேரா. நல்லா கவனிங்க. இங்க இருள் சேர் என்று ஒரு வார்த்தை சொல்றாரு. ரெண்டாவது இரு வினையும் என்று சொல்றாரு. சேரா அப்படின்னா இரண்டு வினைகளுமே, இரண்டு வகையான அந்த வினைகளுமே சேராது என்று சொல்றாரு. இருள் சேர் என்பதற்கு நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஆனா இருவினையும் என்று சொல்லும் போது இந்த இருவினை என்பது எதை சொல்றாரு அப்படின்னா, நல்வினை தீவினை. அதாவது நீங்க பிற உயிர்களுக்கு நன்மையை செய்திருப்பீர்கள் அல்லது தீமையை செய்திருப்பார்கள். அப்போ அதன் மூலமாக திரும்பி வருது. நல்வினை செய்திருந்தால் நல்வினையினுடைய இது திரும்பி வருது, நம்மளுக்கு நல்வினையாக வருது. தீவினை செய்திருந்தால் தீவினையாக வருது. அப்போ ரெண்டு விதமான வினை தான் ஒரு மனுஷன் செய்ய முடியும். முதலே நான் சொன்னேன். ரெண்டுமே இல்லாம, நல்லதும் இல்லாம தீயதும் இல்லாம நியூட்ரலா ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை ஒரு மனுஷனால் செய்ய முடியும்னா அது எப்ப என்ன விஷயம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த இருவினையுமே ஒரு மனுஷனுக்கு சேராதுன்னு சொல்றாரு. அதாவது நீங்க துன்பத்தை செய்திருந்தால் அதன் மூலம் வரக்கூடிய தீவினையும் உங்களுக்கு சேராது. நல்வினை செய்திருந்தால் நல்வினையும் உங்களுக்கு சேராது அப்படின்றாரு. யாருக்கு? அது சொல்லிட்டு அந்த முதல் வார்த்தை என்ன சொல்றா பாருங்க. இருள் சேர் என்று சொல்றாரு. இருள் சேர் இருவினை என்று சொன்னார். அதாவது இருவினைகளுமே
இருளை தரக்கூடியது என்று சொல்றார். அது என்னது இருள் என்று சொன்னால், அவர் இந்த பிறப்புன்னு ஒருத்த மனுஷன் பிறந்துட்டாவே அவன் வந்து இந்த நல்ல காரியம் தீய காரியம் இந்த ரெண்டு தான் அவன் செஞ்சாகணும். செய்யாம வாழ முடியாது. எந்த காரியமும் நல்லது செய்யாம தீயது செய்யாம ஒரு மனுஷனால எப்படிங்க வாழ முடியும்? ஒண்ணு அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கு, அல்லது மற்றவங்களுக்கு, மற்ற உயிர்களுக்கு நல்லது செய்யணும், அல்லது தீங்கு செய்யணும். இந்த ரெண்டை தவிர இது ரெண்டுமே செய்யாம ஒரு மனுஷனால எப்படி உயிர் வாழ முடியும்ன்ற இந்த ரெண்டுக்குள்ளதான் அடங்கும். அவன் எந்த காரியம் செஞ்சாலும் எந்த செயல் செய்யணும் ரெண்டுக்குள்ளதான் அடங்கும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பிறப்புன்னு வந்துட்டாவே இந்த மாதிரி இருள்ல நீ மாட்டிக்குவேன்னு சொல்ற. இதைதான் சொல்றாரு. இந்த பிறப்பை தான் அவர் சொல்றாரு இருள் என்று சொன்னார். இருட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா எது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எங்கெங்கயோ போய் முட்டிக்குவீங்க. அப்போ இந்த மனித பிறப்பு என்பது அப்படிதான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற எந்த ஒரு ஞானமுமே அவனுக்கு இருக்காது. அந்த இருளைத்தான், அந்த பிறப்பு என்று வந்து விட்டாலே அது இருள். அப்போ நல்வினையும் உங்களுக்கு இருளை தந்துவிடும், தீவனையும் அது உங்களுக்கு இருளை தந்துவிடும். அது இருளாகிய பிறப்பை தந்து விடுன்றான். மறுபடியும் நீ பிறந்து வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பிறப்பொழி நீ மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்ப. அப்போ அது இருள் தானே, எப்பதான் வெளிச்சத்துக்கு நீ வருவ அப்படின்றதுக்காக தான் அவர் சொல்றாரு. ஆகவே இருளை சேர்க்கக்கூடிய இருவடையும் சேரா என்று சொல்றாரு. அப்போ இந்த ஒண்ணு தீவனை செய்யாம ஒருத்தர் வந்து இருக்கலாம், ஏன்னா அதனால துன்பங்கள் வருதுன்றதுனால பயந்துகிட்டாவது அதை உணர்ந்த பின்னாவது ஒருத்தர் வந்து தீமை செய்யாம மற்ற உயிர்களுக்கு வாழ முடியும். ஆனா நன்மை கூட செய்யாம எப்படிங்க வாழ்றது? ஒருத்தர் தீயவன் அவன் திருந்தி விட்டால் இனிமே நன்மையாவது செய்வோம் எல்லா உயிர்களுக்கும் ஒருத்தர் செய்யலாம். ஆனா நன்மை என்று ஒன்று செஞ்சாலும் அதனுடைய வினை திருப்பி வரத்தானே செய்யுது. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப அதை அனுபவிக்கிறது மறுபடியும் நீ பிறந்துதான் வரணும். ஏன்னா இரண்டுமே ஒரு வினை. இப்ப இங்க ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் நீங்க, அப்போ நான் வந்து ஒரு தீவினை செஞ்சுட்டேன், இன்னொரு நல்வினை செஞ்சா அப்ப அந்த தீவினை வந்து அதுல அட்ஜஸ்ட் ஆயிடுமா? ஒரு தீமையை செஞ்சதுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டா அப்ப அந்த தீமை வந்து அழிஞ்சு விடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒரு செயலும் தனித்தனி செயல். தீமை என்று சொன்னால் தீமையை திருப்பி வாங்கிக்கணும், நன்மைன்னு சொன்னா நன்மையை திருப்பி தான் வாங்கிக்கணும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய இந்த அறிவியல். ஆன்மீக அறிவியல் என்பது என்னன்னா, எவ்ரி ஆக்ஷன், அது குட்டோ பேடோ, அதனுடைய ரியாக்ஷன். அதனாலதான் இன்பம் என்பது வருது, துன்பம் என்பது வருது தனித்தனியாக. அப்படி நம்ம ரைட்டா பண்ண முடியாது. ஒரு துன்பத்துக்கு ஒரு இன்பத்தை கொடுத்து நம்ம சரி பண்ண முடியும்னா முடியாது. ஆக அப்போ ஒரு மனுஷன் வந்து ரெண்டையுமே தனித்தனியா, தீமையே செய்யலைன்னாலும் நன்மையே செஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த நன்மைக்கான விதிகளை மறுபடியும் திரும்ப அவன் மைண்டு, எந்த மனம் வந்து அதை செய்ததோ அந்த மனம் திரும்பவும் அதை அனுபவிச்சாதான் அது நேராகும் கணக்கு. சோ இதுதான் இதனுடைய ஆன்மீக விஞ்ஞானம். அப்படி இருக்கும்போது இந்த வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆனா இந்த ரெண்டுமே உன் கணக்குல சேராம பண்ண முடியும்னு சொல்றாருங்க. இதைதான் நம்ம ரொம்ப சிந்திக்கணும். இப்ப திருவள்ளுவர் ஏதாவது கதையா வந்து சொல்லிட்டு போறாரு நம்மளுக்கு, மனிதர்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு புராண கதையில சொன்ன மாதிரி அவர் வந்து ஏதோ கற்பனை சில விஷயத்த சொல்லிட்டு போலாம், நம்புறதுக்கு மனுஷங்க இருக்கிறாங்க, அதனால நம்ம எதையா ஒன்று விட்டுட, ஒரு கதை விடலாம் அவங்கள நம்ப நான் சொல்லிட்டு போறாரு. அத்தகைய மனிதரா திருவள்ளுவர்? அனைத்து மதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு மாபெரும் ஒரு ஆன்மீக ஞானியாக அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். அப்போ அத்தகையவர் ஒன்று சொல்றாரு அப்படின்னா அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்றதையாவது நம்ம அறிவு ஒத்துக்கணும். முதல்ல அவர்களை விட நம்மளுடைய அறிவு என்பது ஒன்றும் பெரிய ஆன்மீக இதுல ஞானத்தை பற்ற அறிவு அல்ல. அப்போ இது போன்ற நம்ம வழிகாட்டிகள் சொல்லுவதையாவது நம்ம வந்து அதை உடனே கேட்ச் பண்ணிக்கணும். இந்த காதுல கேட்டுட்டு ஆஹா பிரமாதமா சொல்லியிருக்காருன்ட்டு மறுபடியும் போய் அங்க குட்டையிலேயே விழுவுறது. அப்ப இது வந்து அறிவினுடைய வளர்ச்சி, இது வந்து ஒரு பொருந்தாது இது. அப்ப அவர் சொல்றாரு, யாருக்கு இது சேராது? இருள் சேர் இரு வினையும் சேரா. யாருக்கு? இறைவன். பாருங்க, அடுத்தது வந்து இறைவன் என்ற ஒரு காரணி அங்க கொண்டு வர்றார். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்ப இங்க வந்து நம்ம அடுத்தது பார்க்கணும். இறைவன் என்று சொல்லிட்டாரு. அதாவது இரண்டு வினைகளுமே பிறப்பாகிய இருளாகிய பிறப்பை தருகின்ற நல்வினையும் தீவினையும் ஒரு மனிதனை சேரவே சேராது. அந்த மனிதன் இறைவன் பொருள் சேர் என்று சொன்னால், இறைவனை நீங்க பொருள் சேர்ந்து என்று சொன்னால் அந்த இறைவனாகி மெய்ப்பொருளை நீங்க இங்கதான் வந்து இறைவன் என்பது யார் என்ற கேள்வி வருது. அவர் எங்க இருக்கிறார்னு வருது. அவரை எப்படி அணுகுவது என்பது வருது. அவரிடத்துல என்ன செய்யணும்?
என்ன செஞ்சா அந்த இறைவன் தான் ஓகே. ஆனா அந்த இறைவனிடத்துல என்ன செய்ய வேண்டும்? அந்த இறைவன் என்பவனை மெய்ப்பொருளாக நீங்க காண வேண்டும். ஒரு மாயப் பொருளாக, அதாவது ஒரு நிழலாக பார்க்கக்கூடாது. நிஜமாக இருக்கின்றவன் எப்படி இருக்கின்றானோ அப்படித்தான் இருப்பான். நீங்க வந்து வடிவமைத்தெல்லாம் அமைக்க முடியாது. இன்னும் கோடி ஆண்டுகள் ஆனாலும் மனிதனுடைய கற்பனையில அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த துன்பங்கள் என்பது இன்னும் இல்ல. இப்ப இருக்கிற துன்பத்தினுடைய அளவு இல்ல. இதை விட கொடுமையான துன்பங்கள் எல்லாம் உலகத்துல வந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் மனிதர்கள் 1% கூட இன்னமும் ஆன்மீக நிலையில மாறவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல எண்ணற்ற துன்பங்கள் வந்து புதிதாக துன்பங்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப கொரோனா வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து செய்த முன்வினை தான் அந்த கொரோனா அப்படின்னு அர்த்தமா? நிச்சயமாக அப்படிதான் அர்த்தம். எந்த ஒரு துன்பமுமே நீங்க காரணம் எல்லாம் யாருக்கும் வரல. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமா செத்து போயிட்டான் இல்லையே. யார் யாருக்கு அந்த துன்பத்தின் மூலமாக வரணுமோ வந்துட்டு, ஆனா புதிதாக அளவு கடந்த துன்பத்தை தருகின்ற வைத்தெல்லாம் புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா படைச்சது இறைவன். ஆகவே நம்ம அதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும். அப்போ நீங்க இறைவனை உண்மையாக இறைவனை வந்து யார் என்று அதனுடைய இறைவனுடைய பொருளை உணர்ந்து, அதான் சொல்றார், இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர். இறைவன் என்பவனுடைய அந்த மெய்ப்பொருளை உணருங்கள். முதல் இறைவன் யார் என்பதையும் அவன் எத்தகையவன் என்பதும் அவனிடத்தில் எப்படி அணுகுவது என்பதையும் நீங்க அதை வந்து உணர வேண்டும் சொல்றார். அப்படி அவனை உணர்ந்து புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொன்னால், இங்க பாருங்க, நீங்க புகழ் புரிய வேண்டும் என்று சொல்றார். அப்போ இது என்ன? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றால் அவனிடத்திலே எந்த ஒரு மனிதன் இறைவனுடைய உண்மையான தன்மையை அந்த பொருளை உணர்ந்து அவனுடைய புகழை எவன் ஒருவன் பாடுகின்றானோ அவனிடத்திலே இருள் சேர் இருவனையும் சேராது. இதை நான் சொல்ற விளக்கத்தை இதுவரையிலும் யாரும் நீங்க திருக்குறள்ல பார்க்க முடியாது, யாருமே கொடுத்திருக்க முடியாது. ஆனா இதனுடைய பிரித்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன், பொருள் சொல்றேன். இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நான் ஏதோ கற்பனையில் வார்த்தைக்கு பொருள் சொல்லல. இங்க இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொன்னால் இறைவனுடைய அவனுடைய பண்பை உணர்ந்து அவன் யார் என்பதை அறிந்து எப்படி அவனை அணுகுவது என்று தெரிந்து அத்தகைய இறைவனை நீங்கள் புகழ் புரிய வேண்டும் என்று சொன்னால் அவனையே நீங்க பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவனையே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவனுடைய புகழ் என்று சொன்னால். அவனை பற்றி புகழை என்று என்ன சொல்ல முடியும்? அவன் புகழை பற்றி என்ன தெரியும் மனிதர்களுக்கு? இப்ப அவனுடைய புகழை பற்றி பாடி முடித்து விட முடியுமா? அவன் இத்தகையவன், அதை உடையவன், இதை உடையவன் என்றெல்லாம் அவனுடைய பற்றி பெருமையை பாடுவதற்கு மனிதனுக்கு என்ன தெரியும் அவனுடைய பெருமையை பற்றி? ஆனா ஒரே ஒரு சுருக்கமா என்னன்னா, எல்லாமே நீதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் சீக்கிரட். நீங்க திருவிளையாடல் ஒரு திரைப்படம் வந்தது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு கதையாக இருந்தாலும் அதுல வந்து அர்த்தமுடைய சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுல வந்து மாங்கடியை வந்து நாரதர் கொண்டு வருவாரு. அங்க கொண்டு வரும்போதே அதுல வந்து ஒரு விலகமான ஒரு விஷயம் இருக்கும். ஆனா உண்மையிலே நாம நினைக்கிறோம் நாரதர்னாவே கலகத்துலதான் முடியும். இல்லவே இல்லை. அங்க ஆன்மீக தெளிவை கொடுப்பவர் தான் நாரதர் என்றாலே பக்தியை பரப்புகின்றவர் என்று பொருள். நிறைய பேருக்கு தெரியாத நாரதா என்று சொன்னால் அவரு பக்தியை பரப்புகின்றவர் என்று பொருள் சமஸ்கிருத அந்த சொல்லுக்கு. அப்போ இங்க வந்து அந்த கனியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்க வந்து இப்ப 2 பேர், ஆனா இந்த கனியை வந்து முழுசாதான் சாப்பிட முடியும். பக்தி என்பது முழுமையா தான் இருக்க முடியும். 50% பக்தியெல்லாம் சாப்பிட முடியாது. பக்தி என்பது 100% இருக்க வேண்டும் இறைவன் மீது. அப்போ அந்த கருத்து தான் அங்க சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மாங்கனியை கொண்டு வந்து கொடுத்தும் போது அப்போ அதுல வந்து முருகர் வந்து 2 குழந்தைங்க இருக்கிறது இல்லையா, முருகன் ஒண்ணு விநாயகன் ஒண்ணு. இதுக்கு பின்னாலெல்லாம் இது என்ன உண்மைன்றதெல்லாம் நாம இப்ப பார்க்க போறது இல்லை, இன்னும் போக போக பார்ப்போம். இதுக்கு பின்னால வரலாறு என்ன, சிவபெருமானுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு யாருக்கும் தெரியாது. சிவபெருமான் பற்றிய புராண கதைகள் தான். சிவபுராணம் என்று சொன்னால் சிவனை பற்றிய புராணங்கள் பாடுவது. ஆனா சிவனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் எப்படி வாழ்ந்தார், எங்கு வாழ்ந்தார், என்ன தந்தார் இந்த மனித சமுதாயத்துக்குலாம், அது அடுத்த வேற விஷயம். நம்ம போக போக பார்க்கத்தான் போறோம். எல்லாமே அறிவுபூர்வமா தான் பார்க்கிறோம். எதுவுமே கற்பனையில நம்ம பார்க்கவே இல்லை, கதையாக பார்க்கவில்லை. சரி, அப்போ அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்போ முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் கேட்பாரு, அப்பா அந்த பணம் எனக்கு தானே. இவரு சொல்லி கேட்பாரு விநாயகர், அப்பா இது எனக்கு தானே. அப்போ சரி பணத்தை பிரிக்க கூடாது, வேணா ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு அவர் வைக்கிறாரு. யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான பழம். ஏன்னா அது பழமே பாருங்க, ஞானம், இறைவனை பற்றி ஞானத்தை தரக்கூடிய அந்த விஷயம் பக்தி. அப்போ முருகன் வந்து அவருக்கு மயில் வாகனம் இருக்கிறதாக அந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ ஒரு மயில் வாகனத்தில் உலகத்தெல்லாம் சுத்தி வருமா தான் காப்பாங்க. ஆனா விநாயகருக்கு பாவம் அவருக்கு ஒரு வாகனத்தை கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஒரு எலிக்குட்டி கொடுத்துருக்காங்க. அந்த எலிக்குட்டியில அவர் உலகத்தை சுத்த முடியுமா? அப்போ அங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அம்மையும் அப்பனையும், அதாவது சிவத்தையும் சக்தியையும், புருஷனையும் பிரகிருத்தியையும் இரண்டும் சேர்ந்ததுதான் பிரம்மா. சிவசக்தி ஆத்மகம் பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவமும் சக்தியும் இணைந்திருப்பதுதான் பிரம்மம் என்று சொன்னா இது ஆணாக பெண்ணாக வர்ணிச்சு கதைகள்ல விட்டாங்க. ஆனா இது மெய்யறிவாற்றலும் இயக்க தத்துவமும் இணைந்தது. அறிவு வேண்டும், அந்த அறிவு நினைப்பதை செயல்படுத்துகின்ற ஆற்றல் ஒன்று வேண்டும். இந்த இரண்டும் இணைந்ததுதான் புருஷா பிரகிருதி என்பதும் சிவம் சக்தி என்பதும். அதை உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே. இப்ப என்ன நடந்தது? அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றிவார்தானே அர்த்தம் என்று நாரத ரெட்டியை கேட்பாங்க. அப்ப அவரும் அதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்லுவாரு. உடனே அம்மையப்பனை சுத்தி வந்துட்டு நான் தான் முதல்ல சுத்தி வந்தேன்னு அவர் பலத்த ஞானத்தை பெற்றதாக அந்த கதையில வரும். இதே மாதிரிதான் வள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார். இப்ப சுருக்கமா இறைவன் புகழ் பாடுவது என்று சொன்னால் இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா உலகத்தை சுத்திட்டு இருக்கிற மாதிரிதான். ஆனா எல்லாமே அனைத்தும் நீதான், எல்லாமே நீ ஒருவன் தான் என்று சொல்லிவிட்டால் அதுக்குள்ளார எல்லாமே அடங்குதா இல்லையா? எல்லாமே நீதானா? அது எல்லாமே என்பதற்குள்ளார உனக்கு தெரியாதது தெரிந்தது அனைத்தும் அடங்குகிறது. அப்போ இறைவனிடத்துல சரணாகதி, அதாவது உன்னை விட்டா யாருமே இல்லை, நீ ஒருவன் தான் என்ற அந்த ஒரு நிலைக்கு, ஒருவன் தான் என்ற நிலைக்கு மனம் வர வேண்டும் இறைவனை. அதைத்தான் புகழ் பாடுவது என்று சொல்லுகின்றார். அப்போ அவன் ஒருவன் தான் என்ற உணர்வு நிலையை எந்த ஒரு மனிதன் எட்டுகின்றானோ, அந்த சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கின்றானோ, அவன் ஒருவனையே எண்ணிக்கொண்டிருக்கின்றானோ, அவனுக்கு இந்த இருளை தரக்கூடிய, பிறப்பாகி இருளை தரக்கூடிய அந்த இரண்டு வினைகளுமே சேராது என்று சொன்னால், வினைகள் மீதி இருந்தால் தானே அடுத்தடுத்த பிறப்புல துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் தேவனாகவே மாறுகின்றான். ஏனென்றால் இருவினையுமே அவனுக்கு இல்லைன்னு போது அவனுடைய பிறப்பு எத்தகையதாக இருக்கும்? தேவனுக்கு ஈக்குவலாக, தேவர்களுக்கு ஈக்குவலாக. அடுத்தது அவன் விரும்புகின்ற பொழுது இறைவனாக இரண்டார கலக்கின்ற ஒரு அந்த தகுதியை அது தருகின்றது. சரி, இதை சொன்னாரு. இன்னொரு குறள்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க 10வது குறள்ல கூட எடுத்துங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர். இங்கேயும் பாருங்க பிறப்பை பத்தி சொல்றார். பிறவியை பெருங்கடலாக இங்கே ஒப்பிட்டு சொல்லுகின்றார். ஒரு கடலை நீந்தி ஒரு மனிதனால நீந்த முடியுங்களா? கடலை ஒரு மனிதனால நீந்தி கடக்க முடியுமா? ஒரு கங்கை ஆற்ற கூட கடக்க முடியாது. ஏன்னா அதனுடைய அகலம் அவ்வளவு அகலம். அது போன்ற பெரிய நதிகளையே இந்த கரையிலிருந்து அந்த கரையில நடக்கிறது, நான் அதை நீந்தி கடக்குவது என்பது முடியாது. ஆனால் இங்கே பெருங்கடலை, இருக்கிறதுலயே பெருங்கடல் எதுவோ அந்த கடலோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றார் பிறப்பை. அப்போ அந்த பிறப்பு என்பதை உங்களால அறுக்கவே முடியாது. பரப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்றார். இந்த பிறப்பு என்ற அந்த இத அப்போ இந்த 10வது குறள் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர். யாரு? பிறவி என்ற பெருங்கடலை நீந்த முடிகின்றாங்க. ஒரு கடலை நீந்துவது என்பது முடியவே முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? இங்க 2 விஷயத்தை புரியணும். ஒண்ணு, அடுத்தடுத்த பிறப்புகள் உண்டு என்பதையும் இங்கே வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். இல்லங்க நான் அந்த அடுத்த பிறப்பு இருக்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னா அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா இதெல்லாம் ஞானிகள் இதெல்லாம் நமக்கு புரியாத விஷயத்தை புரியாத விஞ்ஞானத்தை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அது அவங்களுடைய சுதந்திரம். ஆன்மீக உண்மையை உணர வேண்டும் என்றால் இந்த உண்மைகள் எல்லாம் உணர்ந்துதான் தீர வேண்டும். வேறு வழி எல்லாம் கிடையாது. இல்லை என்றால் நாம டெய்லி நம்ம ஒரு மணி ஆட்டிட்டு சூடத்தை காய்ச்சிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 4 பழத்தை வச்சுட்டு பூஜாரிக்கு தட்டில் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படியேதான் போயிட்டு இருக்கோம். இந்த தெளிவு தான் வேணும்ன்றாங்க. இந்த தெளிவு வேணும்னு தான் நம்மளுடைய ஞானிகள்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டாங்க.